பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜா சென்ற 29ஆம் தேதி சென்னை கமிஷனர் ஆபீஸில் பரபரப்பு புகார் ஒன்று அளித்தார். திருவல்லிக்கேணியில் உள்ள எம்எல்ஏக்கள் விடுதியில் தங்கியிருந்த போது யூடியூப் சேனல் நடத்தி வரும் திருநாவுக்கரசு போனில் பேசினார். சட்டசபையில் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட உள்ளது. அதில் நாங்கள் சொல்வது போல் நடந்து கொண்டால் 35 கோடி தருகிறோம் என்றார். மறுப்பு தெரிவித்ததால் கொலை மிரட்டல் விடுத்தார் என அதில் குறிப்பிட்டிருந்தார். இது குறித்து திருவல்லிக்கேணி போலீசார் விசாரித்து சென்னையைச் சேர்ந்த திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன் ஆகியோரை நேற்று முன்தினம் கைது செய்தனர். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களான கரூரைச் சேர்ந்த ரமேஷ், கார்த்திகை விசாரணைக்கு அழைத்து நேற்று கைது செய்தனர். பெங்களூரில் பதுங்கியிருந்த திருநாவுக்கரசு கூட்டாளிகளான சென்னையைச் சேர்ந்த செல்வன், சீனிவாசன், ராஜேஷ் ஆகியோரும் கைதாகினர். சீனிவாசன் அதிமுகவை சேர்ந்தவர், மற்றவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து போலீசார் கூறியதாவது: தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதித்திட்டம் கரூரில் தீட்டப்பட்டுள்ளது. இதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமார் ஏற்கனவே கைதான நரேஷை சென்னையில் சந்தித்து பேசியுள்ளார். இந்த வழக்கில் அசோக் குமார் சேர்க்கப்பட்டுள்ளார். தனிப்படை போலீசார் அவரை கைது செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இளையராஜாவை போல் மேலும் சில எம்எல்ஏக்களிடமும் பேரம் பேசப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியிடமும் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றனர். இது குறித்து தாவேக மூத்த நிர்வாகிகள் கூறியதாவது: தாவேக எம்எல்ஏக்கள் பேரம் சமீபத்தில் நடந்தது இல்லை. இப்போது தாவேகவில் எம்எல்ஏக்களாக இருக்கும் 49 பேர் மாற்றுக் கட்சிகளிலிருந்து வந்தவர்கள்தான். எனவே அவர்களுக்கு கட்சி பதவி எதுவுமே வழங்கப்படவில்லை. தங்களுக்கு மாவட்ட செயலர் பதவி வேண்டும் என பொதுச் செயலர் ஆனந்துக்கு நெருக்கடி கொடுத்து வருகின்றனர். அதில் ஒருவர் திமுக, அதிமுக தரப்பிலிருந்து என்னை போன்ற பலரையும் அழைக்கின்றனர். நீங்கள் மாவட்ட செயலர் பதவி தரவில்லை என்றால் கட்சி மாறி விடுவோம் என மிரட்டி உள்ளார். அப்போதுதான் எம்எல்ஏக்களை இழுக்க பேச்சு நடப்பது கட்சி தலைமைக்கு தெரிய வந்திருக்கிறது. உடனே உளவுத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அனுப்பப்பட்டு எம்எல்ஏக்கள் கண்காணிக்கப்பட்டனர். உளவுத்துறை விசாரணையில் வட மாவட்டத்தில் உள்ள 4 எம்எல்ஏக்கள் முன்பணமாக சில கோடிகளை எதிர்த்தரப்பிடமிருந்து பெற்றிருப்பது தெரிய வந்துள்ளது. ஆனால் அந்த எம்எல்ஏக்கள் தங்களிடம் பேரம் நடந்தது குறித்து புகார் கொடுக்க முடியாது என சொல்லிவிட்டனர். அந்த எம்எல்ஏக்கள் எந்நேரத்திலும் அணி மாறலாம் என்ற நிலை காணப்படுகிறது என்றனர்.